என்ன போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எடுத்து பேசாம அத்தை என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஹலோ, என்னப்பா ரொம்ப நேரமா போன் அடிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு எடுத்து பேச கூட முடியலையா? இல்லம்மா, நான் தண்ணி எடுக்க போயிட்டேன். அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க எடுக்க கூடாதா? அத்தைய வீட்டுல காணுமேங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. சரி சரி, காலையில நான் வேலைக்கு கிளம்பி வரும்போது ரேஷன் கடையில ஆளுங்க நிறைய இருந்தாங்க. கேட்டதுக்கு சீனி பருப்பு போடுறாங்களாம். அம்மா கிட்ட காசு இருந்தா போய் யாராச்சும் ஒரு ஆள் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா இன்னைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்தப்பறம் நாளைக்கு வாங்கிக்கிடுவோம், சரியா? இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். சரிப்பா, நான் வச்சிடுறேன். சரிங்க. அத்தை எங்கத்த போயிருந்தீங்க நீங்க? உங்க மகன் போன் பண்ணியிருந்தாங்க, ரேஷன் கடையில சீனி பருப்பெல்லாம் போடுறாங்களாம், காசு இருந்தா நீங்க போய் வாங்கிருக்க, இல்லன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, நீங்க எங்கத்த போயிட்டு வரீங்க? இது என்னது கையில? இதுதாம்மா, அந்த தெருமனையில ஒரு அக்கா இருக்காரு, அவங்க வீட்டுல விசேஷமா சோறு குழம்பு மிச்சமாயி போச்சு, வந்து வாங்கிட்டு போக்கானாங்க. அதே போய் வாங்கிட்டு வரப்பா. அத கொண்டு போய் முதல்ல மாட்டுக்கு ஊத்திட்டு வாங்க அத்தை. என்னம்மா நீ பேசுறது? நம்மளுக்கு சாப்பிட கொடுத்தா போய் மாட்டுக்கு ஊத்திட்டு வான்னு சொல்ற? கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? நீங்க என்ன செய்றீங்கன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க அத்தை. மிச்சமாயி போச்சுன்னு யார் எதை கொடுத்தா அதை நீங்க வாங்கிட்டு வந்துருவீங்களா? அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இப்ப நான் அதை வாங்கிட்டு வந்தனால என்ன கெட்டு போச்சு? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பழகினவங்க நல்லா தெரிஞ்சவங்கனால கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்தனால என்ன தப்பு? என்னத்த பேசுறீங்க? இதே இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா பழகுனவங்க, அவங்க வீட்டு விசேஷம்னா மட்டும் ஊரையே கூப்பிட்டு வச்சு விருந்து போடுறாங்க. ஆனா அந்த சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா மட்டும்தான் உங்களை கூப்பிட்டு அதை கொடுக்குறாங்க. இதுல இருந்தே தெரியலையா அவங்க உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்கன்னு? இங்க பாருங்க, இனிமே நீங்க போய் அடுத்தவங்கள்ட்ட சாப்பாடு வாங்குற பழக்கத்தை இதோட நீங்க விட்டுருங்க. என்னம்மா இப்படி பேசுற? ஆமாங்க அத்தை, நீங்க போய் சாப்பாடு வாங்குறதுனால அவங்க நம்மளை பத்தி ரொம்ப இளக்காரமா நினைப்பாங்க அத்தை. நமக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நம்ம மரியாதை நம்ம தான் கெடுத்துக்கிறோம். ஆமாம்மா, நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டேனம்மா. அத்தை, நம்ம வாழ்ற வாழ்க்கைய தன்மானத்தோடையும் சுயமரியாதையோடையும் வாழணும் அத்தை. அதை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமாம்மா, எனக்கே பார்த்தாம புரியுது.